நீ கோயில் வாசல் இருந்துட்டு நீங்க ஒத்தைக்கு ஒத்த வாடா நீ அப்படி நீங்க வந்து சண்டைக்கு கூப்பிடுறீங்கன்னா இப்ப பழைய நினைவுகளை நோக்கி திரு சேகர்பாபு போறாரான்றது வருதா இல்லையா? என்னமா சொல்றாரு, நானும் ரவுடி தாண்டா ஒத்தைக்கு ஒத்த வாடா, நானும் ரவுடி தாண்டா ஒத்தைக்கு வாடா. இல்லாட்டி மாலையை போட்டவன் நீ ஒத்தைக்கு ஒத்த வாடா, நீ ஆம்பளை எந்த வாடா எவனா சொல்லுவானா? மாலையை போட்டவன் நீங்க சோறு தின்றியா இல்லாட்டி மலம் தின்றியா எவனா கேட்பானா? அப்ப நீங்க வந்து சேகர்பாபு மைண்ட்ல என்ன நினைச்சிருக்காருன்னா, நிரந்தர அமைச்சர் நினைச்சிட்டு இருக்காரா? நிரந்தர அறநிலைத்துறை அமைச்சர் நினைச்சிட்டு இருக்காரா? வண்டி ஒரு நாள் ஓடத்தில் ஏறும், ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும். அன்னைக்கு நீங்க செல்லா காசா இருப்பீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நீங்க எப்படி கத்தணும்? கலைஞர் வாழ்க, சேரலு கலைஞர் வாழ்க, கலைஞர் வாழ்க, பெரியார் வாழ்க, பெரியார் சேரப்பிடிச்சில் பெரியார் வாழ்க, பெரியார் வாழ்க, உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க, இப்படி இழுத்தா சந்தோஷப்படுவீங்களா? ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் வெங்கடேஷ் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். இருக்கீங்களா சார்? என்ன சார், தமிழக அரசியல பார்த்தா மினிஸ்டர் பேசுறது கூட பீப்பு போடணும் போல ஆயிடுச்சு. அவர மாதிரி அவ்வளோ அருமையான மினிஸ்டரை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறோம். அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கோம். ஒட்டுமொத்த சென்னையும் கட்டியாளுறது இல்லாமல், நான் சென்னையை மட்டும் கட்டியாள மாட்டேன், நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரில் இருக்கக்கூடிய கோயிலும் என் கண்ட்ரோலில் தான் இருக்குன்றத சொல்லாமல் அவர் போய் சொல்றாரு. அடையாத விருந்தாளியா அங்கே போயிட்டு அசிங்கப்பட்டு வராரு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சென்னையும் கட்டி ஆள்றாரு. ஏன் சொன்னா, இங்கே சென்னை மேயர் பிரியா இருக்கவனு பிரியா பேச விடுறாரு. அவரு பிரியாவுக்கு பேச வேண்டிய எல்லா விஷயங்களுக்கும் லீடு அவர் தானே கொடுக்குறாரு. சென்னையில மாநகராட்சி சம்பந்தமான பணிகளுக்கெல்லாம் யார் ஆன்சர் பண்றது? சிஎம்டி சம்பந்தப்பட்ட அமைச்சரும் அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட சேகர்பாபு தானே ஆன்சர் பண்றாரு. மாநகராட்சி சம்பந்தமான கொஸ்டின்ஸ்க்கு யார் ஆன்சர் பண்ணணும்? நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு KN தான் ஆன்சர் பண்ணணும். கரெக்டா? மழை நீர்ல வந்து சேமிக்காது ஏன், மழைநீர் கால்வாய் வந்து சீக்கிரம் செப்பினாடாது ஏன், ஏன் வந்து கனெக்டிவிட்டி கொடுக்கல, ஏன் மழைநீர் இங்கே தேர்ந்தெடுக்கல, அவர் வெளியிலேயே வரமாட்டார். அதனாலதான் சென்னையில என்னோட கோட்டை, நான் சென்னையில என்ன மீறி யாரும் செயல்பட முடியாது, அதனாலதான் மேயரே நான் சொன்னாலதான் ஸ்டாலின் அவர் வச்சிருக்காரு அப்படின்றத இங்க அவர் பண்ணிட்டு இருக்க மாதிரியே எல்லா ஊர்லயும் எந்த திருவிழா இருந்தாலும் வாலண்டியா போயிட்டு இது இருப்பாங்க. எப்படி சொல்றேன்னா, இப்ப வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்க தமிழ்நாடு, சென்னையிலயோ எங்கன்னா, அதுக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலினோ மாண்புமிகு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் போக மாட்டாங்க. கால் நனைஞ்சிரும் சொல்லிட்டு வார் ரூம்ல இருந்தே பேசுவாங்க. ஆனா மேட்டூர்ல தண்ணி திறந்துன்னா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு மேட்டூர் அணைக்கு போயிட்டு அங்க பூ அப்படி போட்டு மேட்டூர் அணையை மாண்புமிகு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர் திறந்து விட்டார். சார் பூட்ஸ் எல்லாம் போட்டுன்னு போற மழை அது வந்து நான் சொல்றது வந்து போட்டோ ஷூட் வேற, ரியலா போய் பாக்குறது வேற. ஒரு போட்டோ ஷூட் உதயநிதி எல்லாரும் வர சொல்றாரு, நான் வார் ரூம்ல உட்காந்துருக்கேன், எல்லாம் பாருங்க என்னாச்சு போட்டோ ஷூட் முடிச்சா ஓகே, 41 பேர் செத்துட்டாங்க, உடனே வரேன், ஃபிளைட் திரும்பி வருது, அவங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அங்கே இறக்கி விட்றது, துபாயில் இறக்கி விட்டு ஃபிளைட் திரும்பி வருது, எல்லாம் வந்துட்டீங்களா, உங்களுக்கு நிவாரணம் கொடுக்க போறேன், உங்களுக்கு ஆறுதல் சொல்ல போறேன், ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன், ஸ்டார்ட் டேக் ஓகே, ஃபிளைட் நேரம் ஆச்சு, நான் உடனே கிளம்பிட்டார், உடனே ரிட்டர்ன் போயிட்டார். எங்க போயிட்டாரு? ஃபேமிலியோட போய் ஐக்கியமாயிட்டார். இதுக்கு அவங்கள தேர்ந்தெடுத்தோம், போட்டோ ஷூட்டுக்காக அவங்கள தேர்ந்தெடுத்தோம். வார் ரூம் வச்சுக்கிட்டு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு நீங்க வயசானவரா? மாண்புமிகு முதலமைச்சர் கூட வந்து வெளியில வந்து மழை காலங்களில் வெளியே வரமுன்னா கூட ஒத்துப்போம், அவர் வயதானவர், 72 வயதை கடந்தவர். நீங்க இளவட்ட பிள்ளை தானே, இறங்கி சுத்த வேணா, ஒரு தெருவா சுத்தணும் உங்களுக்கு, ஆனா வார் ரூம்ல உட்காந்துட்டு அரசியல் பண்ணுவோம். இப்ப இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல சுசீந்திரத்துல மிக பிரமாதமான பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தானுமலையானுடைய பெருமாளுடைய மார்கழி தேர் உற்சவம்னு சொல்லுவாங்க. மார்கழியில அந்த தேரோட்டம்ன்றது ரொம்ப பிரசித்தி பெற்றது. பாவங்களை போக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த தேரை நீங்க தொட்டு அந்த வடத்தை போட்டு நீங்க எழுத்தீங்கன்னா பாவங்களை வந்து நீக்கும் அப்படின்றதுக்கான நம்பிக்கை. அங்க முழுக்க இந்து பக்தர்களால் அந்த தேரோட்டம் நடைபெறுகிற ஒரு விழால வாலண்டியா வம்படியா அறநிலைத்துறை அமைச்சர் அங்க போக வேண்டிய அவசியம் என்ன? யார் உங்களை கூப்பிட்டா? அறநிலைத்துறையினுடைய அமைச்சரா நீங்க இருந்தா எல்லா தேரோட்டத்துக்கும் நீங்க போய் இழுக்கணும்னு என்ன சட்டம் இருக்கா? இப்ப நான் சொன்ன பாருங்க உதாரணம், மழைநீர் வடிகால் ஏன் போடலாம், அதுக்கு பதில் இல்லை, ஆனா மேட்டூர் டேம் திறந்து விட போடுவேன். ஏன் வந்து பெரிய பெரிய கோயிலுக்கு மட்டும் நீ வடத்தை இழுக்கிற, தேரை இழுக்கிற, குளத்தை சீர் பண்ற, கும்பாபிஷேகம் பண்ற, சின்ன சின்ன கோயிலுள்ள ஏன் போக மாட்டேன்ற? தமிழ்நாட்டுல இன்னைக்கு சேகர்பாபு என்ன சொல்றாரு, நாங்க வந்து கிட்டத்தட்ட 3900 கோயிலுக்கு குடமுழுக பண்ணிவிட்டோம். குடமுழுகுன சேகர்பாபு தோட்டத்தை எடுத்துட்டு வந்து பண்ணாரா? இல்ல தமிழக அரசின் பணத்திலிருந்து அது பண்ணப்பட்டதா? குடமுழுகு எதுல இருந்து பண்ணப்பட்டது? அறநிலைத்துறையோட பக்தர் பணத்துல இருந்து பண்றாங்க. நிர்வாகி தான் அவங்கள வச்சிருக்கோம். நீங்க பெருமையா எப்படி பிறை சாட்டுறீங்க? நாங்க 4000 கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணிட்டோம். குடமுழுக்கு பண்றதாயே அவன் வேலை, அதுக்குதான் HRCன்னு ஒருத்தன் உட்கார வச்சுக்கிறான். அங்க போய் ஒருத்தனுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து அவனுக்கு ஏசி காரு, ஏசி ரூமு, அங்க இருக்கக்கூடிய சிலையெல்லாம் உடைச்சு, ஆபீஸ் எல்லாம் உடைச்சு, அவனுக்கு ஒரு ஏசியை சொருகி கோயில் உள்ளே அவனுக்கு ரூமை கொடுத்து, அது ஒரு IAS கேடர் கொடுத்து, அவனுக்கு கீழே ஒரு பணியாளர்கள் கொடுத்து, எதுல எந்த பணம்?
நம்மளுடைய மக்களுடைய உண்டியல் பணங்க, கோயிலோட நிலத்தை குத்தகையை விட்டு கோயில் வருமானத்தில் வரக்கூட பணத்தை வச்சு நீங்க எனக்கே செலவு பண்ணிட்டு சாதனை புரிந்து விட்டோம், 4000 கோயிலுக்கு நாங்கள் குடமுழுக்கு பண்றோம். அது குடமுழுக்கு பண்ணுவதற்கும் நல்லது கெட்டது பார்ப்பதற்கும் அங்க இருக்கக்கூடிய சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய சம்பிரதாயங்களை ஆகமதிப்படி நடக்கிறதான்னு பாக்குறதுக்கு தான் அறநிலையை தேர்ந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர்களை நாம பல லட்சம் சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். அது இவங்க பெருமையா பேசணும். அப்ப உங்க டிபார்ட்மெண்ட் வேலை என்ன? மாண்புகு சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சருடைய அவரோட டிபார்ட்மெண்ட் அறநிலைத்துறை டிபார்ட்மெண்ட் வேலை என்ன? ஒரு ஊரா போய் தேர் இழுக்கிறது தான் வேலையா? இந்த வேலைலாம் கரெக்டா நடைபெறுகிறதா? அதையும் அவங்க சரியா செய்யல. ஏன்னா இன்னைக்கு பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய வரவு செலவு கணக்குகளில் வெளிப்படைத்தன்மை இல்லை. அதை நீங்க ஆன்லைன்ல ஏன் ஏத்த மாட்டேன்றீங்க? எப்படிமா வர எழுதுறாங்க? ஆடிட்டிங் பண்ண மாட்டேன்றாங்க. இன்னைக்கு வருமானம் 20,000, செலவு 20,000, எவ்வளவுப்பா சேமிப்பு? முட்டை. நாளைக்கு ஒரு டேட் போட்டு நீங்க வருமானம் 20,000, செலவு 10,000, எவ்வளவுப்பா சேமிப்பு? 2,000. இப்படி அப்ராக்சிமேட் கணக்கை கொடுக்கறதை கோர்ட் ஏத்துக்கல. கோர்ட் என்ன சொல்லுது? எவ்வளவு பெரிய கோயிலா இருந்தாலும் என்னென்ன செலவு பண்ணுன்றதோ ஆடிட்டிங் பண்ணி அதை அறநிலையத்துறை சம்பந்தமான வெப்சைட்ல ஏத்து தமிழ்நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் அதை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கு. இன்னைக்கு வரையும் அதுக்கு பதில் இல்ல. சரி, அப்ப கோர்ட் என்ன பண்ணுது? இன்னி வரைக்கும் பதில் இல்லைன்னும் போது கோர்ட் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம். அடுத்த ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. இங்க கோர்ட் எப்படிங்க செயல்படுது? உடனடி நடவடிக்கை செயல்படுது. நீங்க கோர்ட் அப்படியே நடைபெறுது. தமிழ்நாட்டில் இந்தியா இருக்கக்கூடிய நீதிமன்றம் அப்படியா இருக்கு. நோட்டீஸ் கொடுப்பாங்க, ஆஜராக சொல்லுவாங்க. இவங்க நாங்க கணக்கு போட்டிருக்கோம், நாங்க வந்து ஆடிட்டிங் அமைச்சிருக்கோம், வந்தவொன்னு ஆஜராகணும், ஆட்சி மாறிடும். இதுதானே ஓடிட்டு இருக்கு. இதை நீதிமன்றம் வந்து எவ்வளவு திட்டத்திட்டது எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் இங்க மதிக்கிறாங்களா? அப்ப நீங்க அங்க போயிட்டு அந்த இடத்தில் இறங்கி என்ன மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க? ரொம்ப ஆபாசமான. அது வந்து என்னமா சொல்றாரு? நானும் ரவுடி தாண்டா, ஒத்தைக்கு ஒத்த வாடா, நானும் ரவுடி தாண்டா, ஒத்தைக்கு வாடா. ஒரு கீழ்த்தனமான பேச்சா இருந்துச்சு. ஆம்பளையாக இருந்தால் ஒத்தைக்கு ஒத்த வாடா அவர் சொல்ற வார்த்தை ஒண்ணு. ரெண்டாவது வார்த்தை என்னது? நீங்களா சோறு தான் தின்றீங்களா, இல்ல நம்ம சொல்ல முடியாத ஒரு பொருளை மலர்ந்தீங்களா? நீங்க சோறு தான் தின்றீங்களா, மலர்ந்தீங்களா? எந்த இடத்துல கேக்குறாங்க? கோயில்ல மாலை போட்டிருக்காருங்க அவரு. நீங்க நார்மலா நீங்க மாலை போட்டா உங்களை எப்படிங்க அழைப்போம்? சாமின்னு தான் நாங்க தமிழ்நாடு பொறுத்த வரையும். அவர் நல்லவரோ கெட்டவரோ மாலை போட்டா சாமி, வாங்க சாமி, உட்காருங்க சாமி, சொல்லுங்க சாமி, அரசியல் பேசாதீங்க தம்பி, நெகட்டிவ் பேசாதீங்க சாமி, பாத்துக்கங்க சாமி, வர சாமி, சாப்பிடுங்க சாமி, போயிட்டு வர சாமி, வீட்டுல நல்லா இருக்காங்களா சாமி, சாமி சாமி சாமின்னு. ஏன்னா முழுக்க நீங்கள் எந்த ஒரு கெட்ட எண்ணத்தை நோக்கி போகாமல் பாசிட்டிவாவே நீங்க எனர்ஜியை உணரணும். நீங்களும் எங்களை எப்படி கூப்பிடுவீங்க? சாமி, வாங்க சாமி, உட்காருங்க சாமி தான் அவரும் கூப்பிடுவாங்க. அப்ப சாமி சாமி சாமின்னு வரப்ப கெட்ட எண்ணங்கள் எதுவுமே வரான்றதா அது ஐதீகம். நீ கோயில் வாசல் இருந்துட்டு நீங்க ஒத்தைக்கு ஒத்த வாடா நீங்க அப்படி நீங்க வந்து சண்டைக்கு கூப்பிடுறீங்கன்னா இப்ப பழைய நினைவுகளை நோக்கி திரு சேகர்பாபு போறாரான்றது வருதா இல்லையா? பழைய நினைவுகள்லாம் அவருக்கு வருது போல இருக்கு. இப்போ ஒரு படத்துல சொல்லுவாங்க, நானும் ரவுடி தாண்டா வாடா. இதுல சுமன் சொல்லுவார்ல சிவாஜி படத்துல, இது என்ன சொல்லுவாரு? ஆதினா என்ன பொங்கல் சாப்பிடுவோம் நினைச்சியா, பேசர் பாடி ரவுடரா வச்சு குத்துறன்னு வச்சுக்க சொல்லுவார்ல வசனம். அதுதான் எனக்கு இப்ப அந்த இடத்துல ஞாபகம் வந்துச்சு. இல்ல இவ்வளவு கீர்த்தனமா பேசியிருக்காரு. இன்னும் முதல்வரோ துணை முதல்வரோ யாருமே கண்டிக்கலன்னும் போது அந்த கட்சிக்கு அது ஒரு அவப்பேரை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். அப்படின்னும் போது ரொம்ப கேவலமா இல்லையா சார் அது? அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, அவர் சொல்ற வார்த்தைகளை பாருங்க. ஆம்பளையா இருந்தா முன்னாடி வாடா. இது என்ன? எவ்வளவு பெண்கள் அந்த தேர்வு இருக்கிறதுக்காக இருக்கிறாங்க. சரி, இந்த இன்சிடென்ட் வர்றதுக்கு காரணமா யார் இருந்தது? 9:15 மணிக்கு அங்க தேர் இழுக்கப்படும். அதாவது சாமியை வந்து உற்சவரை சுத்திட்டு வந்து தேர்ல ஏத்தி இழுப்பாங்க. 9:15 டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 9:15 கூட்டம் குவிஞ்சிருச்சு, உள்ளூர் கூட்டம். ஏன்னா அது ரொம்ப பிரசித்தி. தானுமலையான் கோயில், மலையான் கோயில்ன்றது மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற பழமையான கோயில். அது பெருமாள் பழமையான கோயில். ஒட்டுமொத்த குமரி மக்கள் அங்க குவிஞ்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். ரொம்ப அது தேரை தொட்டிங்கனாவே உங்களுக்கு புண்ணியம், ரைட்டா? அப்ப நீங்க 9:15 வர வேண்டியவர் நீங்க 10 மணிக்கு வந்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் காத்திருக்கலாம். நீங்கள் சாமிக்காக மனிதர்கள் காத்திருக்கலாம், மனிதர்களுக்காக தெய்வங்கள் காத்திருக்குமா? காத்திருக்கு. திராவிட ஆட்சியில காத்திருக்கு. 9:15 தானே உங்களுக்கு டைம். நீங்க என்ன பண்ணணும்? 9 மணிக்கெல்லாம் அங்க வரணுமா இல்லையா? ஆமா. 3/4 மணி நேரம் வேணா உங்களுக்காக தெய்வம் காத்திருக்குமா? அதுக்குதான் அங்க இருந்து கத்துறான். என்ன கத்துறான்? அலோலியா பாபு ஒழிக, அலோலியா பாபு ஒழிக, அலோலியா பாபு ஒழிகன்னு ஒருத்தன் கத்துறான். அப்பதான் இவருக்கு சூடு ஏறுது பயங்கரமா. ஆம்பளை தான் முன்னாடி வாடா, ஒத்தைக்கு வாடா. இப்ப வாடா. இப்ப யாரு? போலீஸ் எல்லாம் பக்கத்துல கூப்பிட்டு வந்துட்டு ஆம்பளை தான் முன்னாடி வாடா, ஒத்தைக்கு வாடா. அப்ப எனக்கு எதுமா ஞாபகம் வந்துச்சு, இந்த சிங்கம் படத்துல பெசன்னர் ரவி ஒரு டைலாக் சொல்லுவார் பாத்தீங்களா? ஆம்பளை தான் போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் அவுத்து வச்சு வாடா, நீ நானா பாத்துடலாம்னு சொல்லுவாரு. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீங்க மினிஸ்டரா இருக்கீங்க, உங்ககிட்ட பதவி இருக்கு, அறநிலைத்துறை அமைச்சர் கட்டமைப்பு இருக்கு, எம்எல்ஏ இருக்கீங்க, ஸ்டாலினோட குட் புக்ல இருக்கிறீங்க. உங்களை சுத்தி
காவல் பணியாளர்கள் அதிகமா குவிஞ்சு இருக்கிறதுனால ஒத்தைக்கு வாடா நீங்க கூப்பிடுறீங்களே, நீங்க இதெல்லாம் இல்லாம இருந்தா அந்த வார்த்தை வருமா? கரெக்ட். உங்ககிட்ட எந்த பதவி இல்ல, நீங்க நார்மலா இருக்கீங்க, ஜெயலலிதா அம்மா பீரியடா இருக்குன்னு வச்சுக்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜெயலலிதா அம்மா ஆண்டுட்டு இருக்காங்க, உங்ககிட்ட எந்த பதவியும் இல்ல, நீங்க நின்னுட்டு நீங்களா சோறு தான் தின்றீங்களா இல்ல மலத்தை தின்றீங்களான்னு ஒரு கேள்வியை கேட்டு எவனா ஆம்பளை இருந்தா வாங்கடா ஒத்தைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்ல உங்களால முடியுமா? முடியாது. முடியாது. ஏன் முடியாது? வச்சு நசுக்கிடுவாங்க அவங்க. அப்ப உங்களுடைய பதவியும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அறநிலைத்துறைன்ற இந்த கெத்தை வச்சுதான் நீங்க வந்து கோவில் பொதுவெளியில பொதுமக்கள் வந்து இதை கவனிக்கிறாங்களே அப்படின்றதுக்காக ஏன் அப்படி பேசுறீங்க? சரி, அப்படி என்ன அவன் சொல்லிட்டான், நீங்க வர லேட் ஆச்சு. ஒரு தேர் இழுக்கிறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உத்தியோகம் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு எக்ஸாக்ட் பண்ணிட்டா சில வார்த்தைகளை பண்றப்ப அவனுக்கு பிடிச்ச மாதிரி பாரத் மாதா கி ஜெயன்ற அவங்களுக்கு ஏன் வலிக்குது? பாரத் தமிழ் நம்ம இந்தியாவில தான் இருக்கோம், பாகிஸ்தான்ல போய் உட்காந்து சொல்றானா? அப்ப வந்து இவர் என்ன பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லக்கூடாதான், ஜெய் காலின்னு சொல்லக்கூடாதான், திருப்பரங்குன்ற முருகர் வாழ்க அரோகரா அதை சொல்லக்கூடாதா, வீர சிவாஜி வாழ்க சொல்லக்கூடாதா, சாவர்கர் வாழ்க சொல்லக்கூடாதா? ஏன் சொல்ல? அப்ப நான் சொன்னது வீர சிவாஜி இந்துத்துவாக்கா எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரு, முகலாயர் படையை முடித்து இந்து மதத்தை இன்றைக்கு செழித்தோடு வர்றதுக்கான மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு வந்ததுனாலதான் மகாராஷ்டிரா ஃபுல்லா பால் தாக்கரே எங்க திரும்பினாலும் வீர சிவாஜி படங்கள் வச்சிருப்பாரு. அந்த அளவு இந்து மதத்தை வந்து அவர் பிரிக்க முடியாத ஒரு மாபெரும் தலைவர் அவர். ஜெய் காளி, காளி உங்க தெய்வம் இல்லையா? காளி பாரத் மாதா கி ஜெயன்றது உங்களோட கோஷம் இல்லையா? இன்னைக்கு பாரத அன்னையை வணங்கிதாங்க எல்லாருமே செய்யறோம், அவங்களும் என்ன தெய்வங்க, நம்மளோட பூமி தான் தெய்வம், அதை வச்சு சொல்றாங்க. அப்ப நீங்க இதெல்லாம் நீங்க சொல்றதுனால நான் வந்து நீ வந்து சோறு தின்றியா வேற எதனா தின்றியான்னு கேட்டு ஆம்பளையா இருந்தா முன்னாடி வாடா ஒத்தைக்கு வாடான்னு சொல்றேன்னா, நான் கேட்கிற ஒரு விஷயம், நீங்க லேட்டா வந்ததுனால தான் நான் வந்து இதை உபயோகப்படுத்துறான். அலோலியா பாபுன்னு ஏன் கத்துறான்? நீ 9:15 வரணும்ல, 10 மணி 3/4 மணி நேரம் லேட்டா வந்தா உங்களுக்காக தெய்வம் காத்திருக்க வேண்டுமா? உங்களுக்காக தெய்வம் காத்திருக்கணுமா? அது எனக்கே கோவம் வருதா இல்லையா? உங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? ஒரு சாமானியன் 8 மணிக்கே வந்துடுறாங்க. அது தேர் வந்து மிக பிரமாதம். தானுமலையானுடைய பெருமாள் மார்கழி உற்சவம்ன்றது மிகப்பெரிய ஒரு பிரமாதமான குமரி மாவட்டமே கொண்டாடக்கூடிய லோக்கல் லீவ் விடுவாங்க, அந்த அளவு பிரசித்தி பெற்ற ஒரு தேரோட்டம். அது காளையார் கோயில் தேரோட்டம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க? அந்த மாதிரி ஒரு பெரிய பிரசித்தி பெற்ற தேரோட்டம். அவன் அந்த வடத்தை தொட்டு வணங்கினாவே போதும் அப்படின்னு நினைக்கிறதுல வாலண்டியா லேட்டா வந்து ஒருத்தன் சொல்றானா, நீங்க அந்த இடத்துல நீங்க என்ன ரியாக்ட் பண்ணணும்? ரியாக்டே பண்ணக்கூடாது. அவன் கோபத்தை வெளிப்பட சொல்றான். ஏன்னா நாங்கள் காத்திருக்கிறோம் 8 மணில இருந்து. ஆனா தெய்வத்தை நீ காக்க வைக்கிறல, அந்த தெய்வம் வந்து உற்சவரை சுத்தி கோயிலை சுத்தி வந்து தேர் மேல ஏத்துவாங்க. அப்ப வந்து தெய்வத்தை நீங்க ஏன் காக்க வைக்கிறீங்கன்ற ஒருத்தன் கத்துறான். அப்ப ஏன் கத்துறான்? தெய்வத்தின் மேல் உண்மையான பக்தி உனக்கு இருந்தா அது எத்தனை மணிக்கு வந்திருப்ப? சீக்கிரமா வந்துருக்கும், 9 மணிக்கு வந்திருப்பல. அந்த தெய்வம் நம்மளை தண்டிக்கும், அந்த தெய்வத்துக்காக தான் வந்திருக்கும். கடவுளை மிந்தி எதுவுமே கிடையாது. நாம தேர் எடுக்க வந்திருக்கோம். கடவுள் முன்னாடி அனைவரும் சமம். நீ மினிஸ்டரு, அறநிலைத்துறை, உங்ககிட்ட வந்து மேயர் இருக்காரு, லொட்டு லோசுக்கு அதெல்லாம் வீட்டோட வச்சுக்கோ. கோயில் உள்ள யார் நீ? என்ன மாதிரி சக மனிதர். கடவுள் முன்னாடி அனைவரும் சமம். அந்த இடத்துல வந்து உங்க கெத்தெல்லாம் காட்டுறது வேலை கிடையாது, உங்க அதிகாரத்தை செலுத்துறது வேலை கிடையாது. ஒண்ணு வாலண்டியா மனோ தங்கராஜை கூப்பிடுறது, வாலண்டியா விஜய், இவனுங்களாம் வாலண்டியா வந்து அது வடத்தை பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்துக்கள் ஓட்டு வேணும். நாங்கள் விஜய் வசந்த் எதுக்கு வராரு? நான் இந்த தொகுதி எம்எல்ஏ, நான் இந்த தொகுதியோட எம்பி, மனோ தங்கராஜ் நான் இந்த தொகுதியோட எம்எல்ஏ, ரைட், இவங்கெல்லாம் வரீங்க. நான் இவங்களெல்லாம் கேட்கிறேன், உங்களுக்குலாம் உண்மையான இறை பக்தி இருந்தா இதே மாதிரி ஒரு விஷயத்த, இப்ப நீங்க இஸ்லாமிய பண்டிகைக்கு போறீங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இஸ்லாமிய சகோதரர் கோச்சிக்க கூடாது. சேர் பாபு இஸ்லாம் பண்டிகைக்கு போயிட்டு பட்டை அடிச்சுட்டு கஞ்சி குடிக்கிறப்ப அவங்க குல்லா போட்டா போறாரா இல்லையா? விஜய் வசந்த் இஸ்லாமிய பண்டிகைக்கு போறாரு வச்சுக்கோங்க, போறப்ப இத்தார் நோம்பு கம்மி பண்ற போனவங்க என்ன பண்ணுவாங்க? உங்க தலையில ஒரு குல்லா போட்டு நோம்பு கஞ்சி கொடுக்குறப்ப நீங்க வந்து வணங்கி பண்றீங்களா? அப்ப மனோ தங்கராஜோ விஜய் வசந்தோ மாற்று மதத்தை சேர்ந்தவர் யாருன்னா இந்து சமயமான இந்த பண்டிகைக்கு போறப்ப பட்டை அடிச்சு குங்குமம் வைக்கிறீங்களா? அப்ப எதுக்கு போலியா உன்னையாவும் கூப்பிட்டதுங்க? தேர்தலுக்கு உன கூப்பிட்டமானா? நான் கேட்கறது நல்ல வேல்யூ பாயிண்ட் தானே. சேர் பாபு குங்குமம் வைக்கிற ரெண்டு நாயுடு சமயத்தை சேர்ந்தவர், அவரை விட்டுருங்க. நான் சொல்றது விஜய் வசந்தும் மனோ தங்கராஜ் நீங்க என்ன பண்ணணும்? மாற்று மதத்துக்கு போறப்ப அந்த மதத்தினுடைய பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த மதத்தினுடைய அடையாளங்களை நீ பின்பற்றப்ப, உன்னோட நம்மளுடைய இந்து மதத்துக்கான உன்னோட வடத்துக்கு வாலண்டியா வந்து இழுக்கிறப்ப நீ மெருநெட்டில் இருக்கிற பட்டேசி நிக்கணுமா இல்லையா? நீ நிக்கணுமா இல்லையா? அப்ப நீ வந்து அதை அனுமதிக்க மாட்டேன்றல. அப்ப எதுக்கு நீ வர? நீ எதுக்கு வர? உன்னை கூப்பிட்டனா? நீங்க விஜய் வசந்த் கூப்பிட்டு தான் தானுமலையானோட கோயிலோட தேரோட்டம் இழுத்தாகணுமா? இன்னைக்கு மனோ தங்கராஜ் வந்தாதான் தேர் நகருமா? உண்மையான இந்து பக்தர்கள் தொட்டாவே அந்த தேர் நகரம். உண்மையான இந்துக்கள் இங்க இருக்கிறாங்க, தேர் நகரம். அப்ப அந்த இடத்துல வந்து கடிஞ்சொற்களை சொல்றது இல்லாம, அது மட்டும் இல்ல, வடிவுடையம்மன் கோயில்ல துர்கா ஸ்டாலின் அம்மையார் தரிசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 4 மணி நேரம் பொது தரிசனத்தை ஸ்டாப் பண்றாங்க. அங்க ஒரு லேடி கேக்குது, சேர் பாபு
என்ன சார் 4 மணி நேரமா நிக்க வைக்கிறீங்கன்னா அது அப்படிதாமான்னு சொல்லி கடந்து போறாரு. யார் விட்டு சொத்து அது? மாண்புமிகு முதலமைச்சரோட சொத்தா இங்க இருக்க கோயில்? நீதான் கடவுளே இல்லைன்ற உன்னையவே கூப்பிடுறது கோயிலுக்கு? எதுக்கே கோயில் வந்து எங்க உயிரை வாங்குற? கடவுளே இல்லாத சித்தாந்தத்தில் தானே இருக்கிற, உன்னையவே கோயில் கூப்பிட்டது? அப்ப மாண்புமிகு முதலமைச்சருடைய மனைவின்ற ஒரே காரணத்துக்காக 4 மணி நேரம் நிக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? யாருங்க கொடுத்தது? மாண்புமிகு மேதகு முன்னாள் ஆளுநர் தமிழிசை அவர்கள் ஒரு கோயிலுக்கு தரிசனம் பண்ண போறாங்க. அந்த கேள்விதான் சார் கேட்கறது இருந்தேன். 50 பேரோட நீங்க போவீங்களா? ஆமா, 20 பேருக்கு முதல்ல 20 பேர் போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பட் தமிழிசை சவுந்தரராஜன் போறாங்க, பொதுமக்களோட கியூ தான் சார். அவங்க போகும்போது பொதுமக்கள் போகும்போது இவங்களே வந்து சரி, நான் என்ன சொல்ல, திமுக சைடுல தவறு நடக்குது, நீங்க பாஜக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்களும் ஒரு எக்ஸ் கவர்னர் போகும்போது பாதுகாப்புன்னு ஒரு 4 பேர் 5 பேர் 20 பேர் முதலே போயிட்டீங்க, இன்னும் ஆட்கள் போறாங்கன்னா அது கேள்வி கேட்பாங்க தானே சார்? அதாவது நல்லா தெரிஞ்சுங்க, 20 பேர் வாங்க 30 பேர் வாங்கலாம் தமிழிசை அக்கா கூட்டு போக மாட்டேன். அவங்களோட நிறைய வாட்டி கூட போயிருக்கேன். ஒரு கவர்னர் வராங்க, அவங்களோட புகைப்படம் இருக்கணும், அவங்களோட போகன்றப்போ ஒரு குரூப் போகும். ஏன் போட்டு தமிழ்நாடுல தானே போறாங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதுல நான் என்ன சொன்னா, திமுக நம்ம குறை சொல்றோம், அதே சமயத்துல நம்ம மீது குறை இருக்கக்கூடாது. மற்ற பொதுமக்கள் இருக்கும்போது இவங்களே வந்து 20 பேர் முதல்ல போயிட்டாங்க, இன்னும் ஆட்களும் உள்ள போறாங்கன்றது ஒரு கேள்வி. நல்லா கேளுங்க, நல்ல ஒரு விஷயம் கேளுங்க. நீங்க சொல்றது வந்து ஒரு விதத்தில் நான் ஏத்துக்கிறேன். அங்க மினிஸ்டர் என்ன பண்ணணும்? ரெகுலேட் பண்ணி இவங்களுக்கு முதல்ல ரெகுலேட் பண்ணக்கூடாது. வந்து முன்னாள் ஆளுநர் அக்கா வாங்க, நீங்க எதுக்கு லைன்ல நிக்கிறீங்க? நீங்க புரோட்டோகால் படி லைன்ல நிக்க கூடாது. ஏன்னா நீங்க முன்னாள் ஆளுநர் கவர்னர், வாங்க உங்க கூட 2-3 பேர் கூட உங்களுக்கு பாதுகாப்புக்கு எத்தனை பேரோ ஒரு 4-5 பேர் அழைச்சிட்டு வாங்க, கூட வரணும். அப்படி கூட கொண்டு போய் தரிசனம் பண்ணிட்டு திருப்பி வாங்க போய் கார்ல தான் மரியாதை. அவங்களும் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தானே, உண்மை தமிழிசை தானே. நம்மளுடைய தெலுங்கானாவுக்கும் புதுச்சேரிக்கும் கவர்னராக இருந்தவங்க தானே. நம்மளுடைய தமிழ்நாட்டின் பெருமையை வெளி மாநிலங்கள் பறைசாற்றியவர் தானே. இன்னைக்கு வரையும் அரசியல் உங்கள்கிட்ட இருக்கிறாங்களே. அப்ப நீங்க வந்து சேகர் பாபு மைண்ட்ல என்ன நினைச்சிருக்காருன்னா, நிரந்தர அமைச்சர் நினைச்சிட்டு இருக்காரா? நிரந்தர அறநிலைத்துறை அமைச்சர் நினைச்சிட்டு இருக்காரா? வண்டி ஒரு நாள் ஓடத்தில் ஏறும், ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும். ஏறுமா ஏறாதா? அன்னைக்கு நீங்க செல்லா காசா இருப்பீங்க. நீங்க கடவுள் முன்னாடி ஒரு மேதகு ஆளுநர் ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்களுடைய முன்னாள் வகித்த பதவிக்கு நீங்க மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? கூட்டம் பண்ணிக்காதீங்க, ஒரு 10 பேர் வாங்கக்கா, எப்ப 2 பேர் வாங்க, HRC டிபார்ட்மெண்ட் 2 பேர் வாங்க, ஏன் லைன்ல நிக்கிறாங்க அக்கா? அவங்க பொது தரிசனம் நிக்கிறாங்க. அவங்கள இழுத்துட்டு போய் நேரா கொண்டு போய் அவங்கள போயிட்டு தரிசனம் பண்ணி வச்சு அவங்கள எடுத்துட்டு போய் கார்ல ஏத்தி விடுறதாங்க விருந்தோம்பலுங்க. அதுதாங்க தமிழர் பண்பாடு. கரெக்ட். அதே மாதிரி திருச்செந்தூர்ல சத்ரு சன்னியார் யாகம்னு சொல்லி ஒரு யாகத்தை சபரீசன் பண்ணார் மருமகன். அப்பயும் இதே மாதிரிதான் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கூட்டத்தை நிப்பாட்டி வச்சாங்க. யார் அப்ப மட்டும் சொத்துல நீங்க வந்து இந்த ஆட்டத்தை ஆடுறீங்க? யாருடைய சொத்துங்க அது? யார் சொத்து? மக்கள் சொத்து கூட சொல்ல மாட்டேன். அந்த காலத்துல ராஜாக்கள் உருவாக்கி வச்ச சொத்துங்க அது. அதுல வந்து சும்மா ஒரு அறநிலையத்துறைன்னு ஒரு போர்டை போட்டுட்டு எங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நம்மளோட டிவோட்டிஸ் எல்லாம் நீங்க வந்து கொச்சைப்படுத்துறீங்க, ஒத்த வாடான்றீங்க, சோறு தின்றியா மலம் தின்றியான்னு கேள்வி கேட்குறீங்க. இப்ப பேசு வாடான்றீங்க. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்றதுனாலயா? அதிகாரத்தை விட்டுட்டு வாங்க, எத்தனை பேர் வரான்னு பாருங்க. ஏன்னா இங்க தமிழர்கள் எல்லாம் பயந்தாங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்களா? இல்லை, இவ்வளோ கீழ்த்தனமான ஒரு பேச்சு வந்து அங்கே பேசியிருக்காரு. இது சம்பந்தமாக உங்களுடைய பாஜக சார்பாக இல்லை யாருன்னா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க? அவங்க இல்லை, கம்ப்ளைண்ட்ல நேற்று உடனடியாக பொன்னார் அவர்கள் வந்து வீடியோ காணொலி வெளியிட்டாரு. இங்க தானுமலையானுடைய பெருமாள் கோயில வந்து நடந்த இந்த செயல் வந்து எப்படிமா அவர் வெளியிட்டாரு? நானாச்சும் மலன் சொன்னேன், எதை அவர் சாப்பிடுவாரோ அந்த பேரை கொண்டு அழைத்திருக்கிறான்னு போடுறாரு. எவ்வளவு ஒரு எதை திரு மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் சாப்பிடுவாரோ அந்த பெயரை கொண்டு மக்களை திட்டி இருக்கிறாருன்னு போடுறாரு. ட்விட்டர்ல போய் பாருங்க, அவரோட வீடியோ பார்த்தேன். நேரடியா சொல்றாரு. அவ்வளவு கோவங்க அவங்க. ஏன்னா அந்த மண்ணின் பெருமைகளை சாக்குறவங்க, அந்த தெய்வத்தை வந்து தெய்வமா மதிக்கிறவங்க. நீங்க வந்து ஒரு ஃபார்மாலிட்டி வேலை பண்றீங்க. நல்லா கேளுங்க, அங்க நிக்கிறவன் எல்லாமே அந்த வடத்தை தொட்டா நமக்கு நல்லது நடக்கும், அந்த தேரை தொட்டா நம்ம வாழ்வியல முன்னேறலாம்னு தெய்வத்தை தெய்வமாக பார்க்கறாள் அங்க நிக்கிறான். விஜய் வசந்த், மனோ தங்கராஜன், சேகர் பாபு எதுக்கு நிக்கிறீங்க? போட்டோ ஷூட் நிக்கிறீங்க. போட்டோ ஷூட் தான் நிக்கிறீங்க. இல்லாட்டி மாலையை போட்டவன் நீ ஒத்த வாடா, நீ ஆம்பளை இருந்தா வாடா எவனா சொல்லுவானா? மாலையை போட்டவன் நீங்க சோறு தின்றியா இல்லாட்டி மலம் தின்றியா எவனா கேட்பானா? மாலை போட்டாவே நீங்க சாமி ஆயிடுறீங்க. அப்ப நீங்க என்னது? அங்க கூட தெப்பக்குள்ள சீரமைக்கிற பணி இருக்கு, கொஞ்சம் வந்து பாருங்கன்னா அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கோச்சிங் போறாரு. கோச்சிட்டு போய் நெல்லையப்பூர்ல போய் என்ன இவர் ஊரா போய் தேர் இருக்கிறதா ஒரு வேலையா? அதுதான் இவர் தேர்ந்தெடுத்துச்சுமா? தேர் இருக்கிறது அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கிறாரா? அறநிலைத்துறை அமைச்சரோட வேலை என்னங்க? நீங்க ஆல்ரெடி நன்றாக பெரிய லெவல்ல பணம் கொட்டுகிற கோயில மறுபடியும் போய் உள்ள பூந்து அது கும்பாபிஷேகம் பண்றேன்ட்டு கோயில் நிதியும் எடுத்து வெளி நிதியும் வாங்கி இன்னைக்கு வரையும் தமிழர்கள் மாநாடு நினைச்சாங்களா?
முருகப்பெருமானுக்கு ஒரு மாநாடு நடத்துனாங்களா பழனியில, இன்னைக்கு வரையும் அந்த கோடிக்கணக்கான பணத்துக்கு செலவு பண்றதுக்கு கணக்கு கேட்கறோம். இன்னைக்கு வரையும் கணக்கு தரல. இந்த நிமிஷம் வரையும் கணக்கு தரல. இந்த நிமிஷம் வரையும் கணக்கு தரல. கோர்ட்டு போட்டு தனி கோர்ட்டு வந்து HRSக்கு நோட்டீஸே அமைச்சிச்சு. எல்லா பெரிய கோயிலுடைய வரவு செலவு கணக்குகளை இப்ப 5 வருஷம் நீங்க ஆட்சியில் வந்து எதுவும் எல்லாத்தையும் இணையதளத்துல ஏத்துங்கன்னு சொல்லிடுச்சு. இன்னைக்கு வரையும் அது பண்ணல. இந்த முருகர் கோயில் செலவு பண்ணாங்க 200 கோடி 300 கோடி, அதுக்கு கணக்கு கேட்கறோம். இன்னைக்கு வரைக்கும் கணக்கு இல்லை. அப்ப இந்த கோவிலை வைத்து திருடி திங்கிறதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க தவிர கோவிலுக்கு என்ன பண்ணீங்க? நான் ஒரே ஒரு கேள்வி எல்லா காணொலியும் கேட்கறதாங்க. 2021 நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, இப்ப 2025 முடிய போகுது. தமிழ்நாட்டுல திமுக கவர்மெண்ட் வந்து எதிராக ஒரு கோயில் கட்டியிருக்கா காட்டுங்க. ஒரு கோயில் நான் கட்டியிருக்கேன்னு காட்டுங்க. ஒத்த கோயில் நான் கட்டியிருக்கேன். இந்த கவர்மெண்ட் வந்து கட்டியிருக்கேன், உங்களால காட்ட முடியுமா? ஆனா நாங்க 4000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டோம். கும்பாபிஷேகம் வந்து சேகர் பாபு அவர்களுடைய வீட்டையும் சொத்தையும் அவருடைய தோட்டத்தையும் அவருடைய வைப்பு நிதியும் செலவு பண்ணி தான் கும்பாபிஷேகம் பண்ணார். வரவேற்கிறோம். பண்ணா 100 ரூபாய் கொடுக்க மாட்டேன் கோயிலுக்கு. உன்னோட ஆட்சி காலத்துல திமுக அறக்கட்டளை எந்த கோயிலுனாச்சும் 10 கோடி நிதி கொடுத்துருக்கா? நான் கேட்கிறேன். முரசொலி அறக்கட்டளை எதனா கோயிலோட இப்ப திருச்செந்தூர்ல 300 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் சிவநாடாரே கொடுத்தாரா? சிவநாடார் நீங்க கொடுக்காதீங்க, 200 கோடி நீங்க கொடுங்க, 10 கோடி முரசொலி அறக்கட்டளை தரோம், திமுக அறக்கட்டளை தரோம். தரஞ்சீங்களா? மாண்பு முதலமைச்சருடைய சொந்த பண நிதியில இருந்து 1 கோடி தரேன். எதுக்கு தராங்க? வீரமணிக்கு தராங்க. எதுக்கு தராங்க? பெரியாருடைய நினைவு மண்டபம் ஏதோ ஒண்ணு கட்டுறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக எம்எல்ஏக்களோட சம்பளத்தை எடுத்து கொடுக்குறாங்க. 1.25 கோடி. தெரியுமா தெரியாது உங்களுக்கு? அது கொடுத்தாங்களா இல்லையா? பெரியாருக்கு மண்டபம் ஏதோ கட்டுறாங்கன்னு நினைக்க, திருச்சியில ஏதோ ஒரு ஊர்ல திருச்சி பக்கத்துல ஏதோ கட்டுறதுக்கு திமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய 1 மாச சம்பளத்தை அவனுக்கே தெரியாது. அது முதலமைச்சர் சொல்லிட்டா சம்பளத்தை கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி எதனா ஒரு கோயிலுக்கு, இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, அவங்களோட மனைவி துர்கா ஸ்டாலின் வந்து பிரஷர் கொடுக்கலாமே. திருவண்ணாமலை போய் மாசம் பௌர்ணமி சுத்துறாங்களா, அவங்க மகள் செந்தாமரை பிரஷர் கொடுக்கலாமே. சண்டியாகம் பண்றாங்களா, அவருடைய மருமகன் சபரீசன் பிரஷர் கொடுக்கலாமே. ஏமா 200 கோடி கட்டுறா, நம்ம பங்களிப்பு எதிராகணும். ஜெயலலிதா அம்மா பண்ணாங்க. பழனி மலையில நவபாஷான சிலைக்கு சிலை பத்தி அப்ப பஞ்சலோக சிலை செய்யணும்னா தன் கையிருப்புல இருந்து முதல் தங்க காசு கொடுத்தாங்களா இல்லையா? தன் சொந்த பணத்துல இருந்து தங்க காசு கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்ததானே அந்த லோக சிலையில, அந்த சிலையில் ஜெயலலிதா அம்மையாரோட பணமும் அதுல இருக்கிறதா இல்லையா? நீங்க எதனா ஒரு கோயில் கொடுத்துருக்கீங்க. சரி, மாண்புக்கு முதலமைச்சர்னாச்சும் கடவுள் மறுப்பு கொள்கைகள் உடையவர், அவர் பணம் தர மாட்டாரு, திமுக அறக்கட்டளை தராது, மோசலி அறக்கட்டளை ஒதுக்கி வைப்போம். நீ தான் கடவுளை கும்பிடுறோம்னாச்சே சேகர் பாபு அவர்கள். எல்லாம் தேர் எங்க கிடைச்சாலும் இழுக்கிறதுக்கு ஓடுறியே, கும்பாபிஷேகம் எங்க போனாலும் போய் கொட்டுறதுக்கு ஓடுறியே. நீ எந்த கோயிலுக்கு எந்த டொனேஷன் கொடுத்த சொல்லு, கேள்வி கேட்போமா இல்லையா? தமிழ்நாட்டுல 4000 கோயில் நீ கும்பாபிஷேகம் பண்ணிக்கல. என்னுடைய சம்பளம் மாசம் 1,05,000 ரூபாய், என் வீட்டுக்கு நான் 50,000 எடுத்து மிச்சம் 50,000 ரூபாய் இந்த கோயிலுக்கு 5,000, இந்த கோயிலுக்கு 5,000 சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியாது. அப்ப நீங்க கடவுள் பெரிய பக்தி மாதிரி ஆட்ட படத்தை காட்டி யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? 5 பைசா செலவு பண்ண மாட்டேன், கடவுளை மதிக்க மாட்டேன், ஃபார்மாலிட்டிக்கு அங்க போய் நின்று தேரை பிடிச்சி நிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் கொடுத்துட்டு போயிட்டேன். ஆனா கிறிஸ்தவ பண்டிகைக்கு போனா அலோ இல்லையா உதயநிதி சொல்லிட்டாருன்னா இவரும் கத்துறாரு அலோ இல்லையா எல்லாரும் கத்துக்கு அலோ இல்லையா. அதனாலதான் அங்க கூறான் ஒருத்தன், அலோலியா பாபு ஒழிக, அலோலியா பாபு ஒழிகன்றான். உங்களை யாரும் எந்த கோயிலும் நீங்கள் தான் வந்து தொட்டு வணங்கி அந்த தேரை இழுக்கணும். உங்களை யாரையும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கல. யாருமே அழைப்பா? அங்க ஒரு அல்லக்கை HRS டிபார்ட்மெண்டோட ஒரு தலைவர் இருப்பான். ஒரு கோயில்னா அந்த கோயிலுக்கு IAS ஒருத்தர் இருப்பான், ஒரு லீடர் இருப்பான், ஒரு ஈஓ இருப்பான், எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும், அவனுக்கு ப்ரமோஷன் வேணும். அவன் வந்து சார் உங்களை கேட்டுதான் சார் நாங்க பண்றோம், முருகனுக்கு பால் ஊத்தலாமா இல்ல தேன் ஊத்தலாமா சார்? பாலை ஊத்து என்ன சொல்லிட்டார், பால் ஊத்து சார். ஆகம விதிப்படி முருகர் வந்து இப்படி கொண்டு வரலாம், அப்படி இப்படி கொண்டு வா அப்படின்றது என்ன நினைக்கிறான்? நம்ம வந்து மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களை கேட்டு செஞ்சா நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த அல்லக்கை பண்ற வேலை. ஒரே அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பக்தர்களை கூப்பிட்டு நீங்க தேர் இழுக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த தேர் இழுக்கிறதுக்கு மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் கூப்பிடுவான்னு மட்டும் கேளுங்க. ஒருத்தன் சொல்ல மாட்டான் கூப்பிடுன்னு. ஏன்னா நீ குங்குமத்தை அழிக்கிற, இந்து கடலை அவமதிக்கிற, இந்துல கடவுள் இல்லைன்ற, எங்களுடைய ஜீவமேற்ற கல்ல நீ வந்து நில கல்லுன்ற, உன்னை எப்படி கூப்பிடுவான்? அங்க கூப்பிட்டது, அங்க கோஷம் போட்டது என்ன தப்பு? வீர சிவாஜி வாழ்கன்னு சொன்னா என்ன தப்பு? நம்ம இந்தியாவில தான் பாகிஸ்தான்ல போய் கத்துறான் வீர சிவாஜின்னு. ஜெய் காளி நம்ம இந்தியாவில தானே கத்துறோம், பாகிஸ்தான்ல போய் கத்துற. பாரத அன்னை வாழ்கன்னு சொல்லி பாரத் மாதா கி ஜெயன்றது தமிழ்நாட்டுல தானே கத்துறா, இந்தியாவில தானே கத்துறா, பாகிஸ்தான்ல போய் கத்துறா நீ? நம்ம இந்தியாவில இந்து தர்மத்துல இந்து மறைப்படி தானே நம்ம கத்திட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நீங்க எப்படி கத்தணும்? கலைஞர் வாழ்க, சேரலு கலைஞர் வாழ்க, கலைஞர் வாழ்க, பெரியார் வாழ்க, பெரியார் தேர பிடிச்சில் பெரியார் வாழ்க, பெரியார் வாழ்க, உதயநிதி வாழ்க, இன்பநிதி வாழ்க.
இப்படி இழுத்தா சந்தோஷப்படுவீங்களா? என்ன மாதிரி போக்கு இது எனக்கு புரியல. அந்த வட்டாரத்தில் அவர்கள் மதிக்கிற தலைவர்கள் அவருக்கு பிடித்த மொழியில் அவர்கள் இடத்தில் அவர்கள் கத்துக்கிறார்கள். இதை புரிஞ்சுக்கங்க. அந்த வட்டாரத்தில் அவர்களுக்கு பிடித்த மொழியில் அவர்கள் வணங்குற தெய்வத்தை அவர்கள் வணங்குற தலைவர்களை அவர்கள் போற்றுறார்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுல? அப்ப அந்த இடத்துல கலைஞர் வாழ்க, தேர் இழுக்கிறப்ப கலைஞர் வாழ்கன்னு எல்லாரும் சொல்லி இழுத்து, முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்கன்னு எல்லாரும் சொல்லி இழுத்தா சேகர் பாபு இந்த மாதிரி கத்துவாரா? மாட்டாரு. என்ன சொல்லுவாரு? அந்த மாதிரி சொல்ல முடியாது. சேகர் பாபு உதயநிதி வாழ்கன்னு சொல்லி ஒரு 4 பேர் சொல்லிட்டு தேரை எல்லாம் எழுதுறப்ப உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்கன்னு சொன்னா சேகர் பாபு கடவுள் முன்னாடி அனைவரும் சமம், உதயநிதி வாழ்க சொல்லக்கூடாது, இங்க நீங்க தானுமலையான் பெருமாள் வாழ்க அப்படிதான் சொல்லணும்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டார்ல. அப்ப இதுதான் இங்க புரிய வைக்கணும், இந்த காணொலி மூலம் புரிய வைக்கிறது. அந்த மண்ணை சேர்ந்தவர்கள், அந்த மண்ணில் மொழி கன்றவர்கள், அவர்களுக்கு பிடித்த தலைவர்களை அவர்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்கும் போது அவர்கள் அதை பிரதிபலிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்? உனக்கு என்ன ஒண்ணு யார் கூப்பிட்டா? கஷ்டத்தை விடு. 9 காலுக்கு வர முடியல போயிடுவேன். உன்னை எவன் கூப்பிட்டாங்க? வாலண்டியா வம்பிலியா வந்து வம்பிலுக்கு வந்தியா? மனோ தங்கராஜா யார் கூப்பிட்டா? நீதான் தெய்வமே இல்லைன்றல, நீதான் தெய்வமே இல்லைன்றல, கடவுள் மறுப்பு கொள்கை நீ இருக்கல, உன்னை எவன் கூப்பிட்டாங்க? விஜய் வசந்த் யார் கூப்பிட்டா? உன்னை வெத்தலை பாக்க வச்சு அழைச்சமா? வாலண்டியா வந்து வம்பிலுக்கு ஏறா அந்த தொட்டு வாங்கிட்டா நாங்க வந்து இந்துக்களுக்கு ஆதரவு ஓட்டு போட்டுருங்க, இப்போ வந்துருச்சுல எலெக்ஷன் வந்துச்சுல ஓட்டு போட்டுருங்க, இதுக்காக பண்ற வேலை. அதை வந்து சேகர் பாபு அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட தெய்வ நம்பிக்கை இருக்குன்றது தனி கதை. ஆனால் பொது வழியில் வந்தால் அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் கொடுக்கிற பணத்துலதான் நீங்க சம்பளம் வாங்க. 1,05,000 ரூபாய் சம்பளம் என் வரி பணம், என் வரி பணம், என்னுடைய வரி பணம், நான் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு கொடுக்குற வரி பணத்துல தான் நீ சொகுசா கார்ல வர, சொகுசா பிளைட்ல வர, சொகுசா அதிகாரம் பண்ற, சொகுசா உனக்கு 4 பெட்ரோல், சொகுசா 10 போலீஸ் அதிகாரம், எல்லாம் யாரு? நான் கொடுத்த அந்த ஒத்த விரல்ல போட்ட ஓட்ட தான் அங்க போய் உட்கார வச்சிருக்கீங்க. இதை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி உணரணும். அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் யாரு? பக்தர்களோ மனிதர்களோ கடவுளை வணங்குவவர்களோ கிடையாது. எல்லாருமே அன்புக்குரியவர்கள், எல்லாருமே வந்து தெய்வத்தை நோக்கி நகர்வர்கள். நாமளும் அந்த பக்தர்களும் சமன்ற கட்டமைப்புக்குள்ள அமைச்சர் சேகர் பாபு வரணும். 1. 2வது, உங்க டிபார்ட்மெண்ட் எதுனா உறுப்பியான வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா தமிழ்நாட்டுல எதுனா ஒரு கோயிலை நீங்க கட்டுங்க. அதை வந்து மாண்புக்கு முதலமைச்சர் அவர் திறக்க சொல்லுங்க. நீங்க இந்து மதத்துக்கு ஆதரவான நான் ஒத்துக்கிறேன். அது வரையும் இங்க சிறுபான்மையை குஷிப்படுத்துறது தான் இவங்களோட வேலைன்றதுதான் நிதர்சனமான உண்மை. இவ்வளவு நேரம் நீங்கள் சேகர் பாபு மேல இருக்கக்கூடிய அந்த தவறு வந்து நீங்க அழகாக சுட்டி காட்டியிருக்கு. அதுக்கப்புறமா வந்து அங்க விஜய் வசந்த், அதுக்கப்புறமா வந்து நம்ம மனு தங்கராஜ் இவங்கெல்லாம் வருகை தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. இதற்கெல்லாம் பார்க்கக்கூடிய நம்மளுடைய பார்வையாளர்கள் என்ன சொல்றாங்க, அவங்களோட கமெண்ட்ஸ் என்ன வருதுன்றதை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம். நன்றி நேயர்களே.